பாரதிய இதிகாசத்தை பொறுத்த மட்டும் வெறும் ராமானுஜருடைய கதைன்னு இல்லை, அதில் முக்கியமான 2 மர்மங்கள் இருக்கின்றன. அதாவது ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்து தொண்டனூர் போனார், தொண்டனூர்லேருந்து மேல்கோட்டைக்கும் போனார். அதுக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், ஸ்ரீரங்கத்திலிருந்து அப்பொழுது அங்கு இருந்த சோழ மன்னர் அவரை வெளியேற்றி விட்டார். அதாவது அவர் வாழ இயலாத அளவுக்கு அவன் தொந்தரவு கொடுத்தான். ஏனென்றால் அந்த சோழன் சிவபக்தன். அவன் அனைவரும் சிவமதத்தையே தான் பின்பற்ற வேண்டும். இவர் வைணவத்தை பரப்புகிறார். அதுக்கு முன்னாடி தான் இவர் இதில் திருப்பதியில் அந்த பிரச்சனை வந்தது இல்லையா? அதாவது அந்த திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிளைம் பண்ணாங்க. அது இல்லை அப்படின்னு அப்போ அவங்க வாதாடி அது சங்கச்சக்கரத்தோட கூடிய விஷ்ணு என்று தான் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு பெயர் அதிகமாக வைணவத்துக்கு நிறைய பேர் மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே அப்பொழுது சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் சிவமதத்தை பார்த்த சைவத்தை பின்பற்றுகிறவன். அவன் இந்த வைணவத்தை இவர் இப்படி பரப்புவதை விரும்பவில்லை. அதனால் இவர் நான் சிவனடியார் தான், சிவனே உயர்ந்தவன் என்று ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு அவன் கலாட்டா பண்ணுறாங்க. அப்போ தான் அதனால் அதை செய்ய அவருக்கு ஆளை அனுப்புகிறான். அவர் நிறைய காவலாளர்களையும் அனுப்பி அவரை குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ பண்ணுறப்ப அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் அவங்க தான் ராமானுஜர் மாதிரி காவி உடையை கொடுத்துட்டு ராமானுஜர் முதல்ல இங்கேருந்து அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டுன்னா அவர் குடிச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தா காவி உடையை காணும். இந்த வெள்ளை உடை தான் இருக்கிறது. அது கிரகஸ்தர்கள் திகிறது. அது கூட்டுன்னு பிடிவிடுகிறது. நடந்தே இங்கே கர்நாடகா மட்டும் அவர் போகிறாரு. அங்கேயே தங்கிடுறாரு. திரும்பி வராங்க. இதில் பிரச்சனை என்னவென்றால், நீலகண்ட சாஸ்திரி காலத்திலிருந்து இதில் சொல்லப்படுவது என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் அப்பொழுது அரசனாக இருந்தவன் முதலாம் குலோத்துங்கன். அவன் எல்லா மதங்களையும் அனுசரித்துக் கொண்டு செல்கிறான். அவன் வைணவர்களுக்கும் வைணவ கோயில்களுக்கும் நிறைய செஞ்சிருக்கிறான். அப்படிப்பட்டவன் எப்படி இந்த மாதிரி ராமானுஜரை செய்திருக்க முடியும்? அதனால் இது ஒரு கட்டுக்கோடு. குறிப்பாக டாக்டர் நாகசுவாமி நாகசுவாமி, த கிரேட்டஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ஆஃப் அவர் நம்ம வாழ்ந்த காலத்தில் பார்த்தார். ராமானுஜ புராணம் என்ற ஒரு கதையை, ஒரு புக்கை எழுதினார், சின்ன புக்கு. அதில் ஏன் புராணம்னாக்கா சும்மா கதை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, இது ராமானுஜரை பின்பற்றுகிற சிஷ்யர்கள் வேணுமென்றே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வைணவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு புராண கதையாகத்தான் இதை கட்டினார்கள். ஏனென்றால் அப்பொழுது இருந்த குலோத்துங்கன், அவர் நிறைய எவிடன்ஸ் கொடுப்பார். குலோத்துங்கனோட காலத்தில் இவர் ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் இருக்கிறாரு. ஸ்ரீரங்கம் கோயிலில் இவரோட பேர் எங்கேயுமே வராது, எந்த கல்வெட்டிலையும் வராது. அந்த ஸ்ரீகாரியம்னு கோயிலை பார்த்து கொள்பவர்களுக்கு இவர் பெயரே வராது. அதனால் குலோத்துங்கன் இதை செய்திருக்க முடியாது. நம்பர் 1. இது மட்டும் இல்லை, இவர் தொண்டனூர் போகிறார். தொண்டனூரில் போயிட்டு அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு திருமண், அவங்க நெத்திக்கு அவங்க வெள்ளை திருமண் நட்டுப்பாங்க, கையில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. திருமண் ஸ்ரீச்சுவன். அந்த திருமண் அப்படிங்கிறது பூமியிலேருந்து கிடைக்கிற ஒரு வித மண். அது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னோன்னு அதை தேடிக்கொண்டு மேல்கோட்டைன்னு பக்கத்துலேயே ஒரு மேல்கோட்டைக்கு அவர் போகிறாரு. அங்கே திருமண் கிடைக்கிறது. அப்போ அவருக்கு அங்கே ஏதோ ஒரு தெய்வீகமாக கனவுலையோ என்னமோ இந்த மாதிரி இந்த இடத்துல நான் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு காட்டுகிறது தெய்வம். அந்த இடத்துல அவர் எடுத்து கிளியர் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய மூலவர் சிலை கிடைக்கும். ஆனால் மூலவர் சிலை கிடைத்திருக்க இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு உடனே அதே இடத்துலையே அந்த மூலவரை அவர் பிரதிஷ்டை செய்கிறார். பிரதிஷ்டவர் எங்கே போனார்னு கேட்டப்பதான் தெரிய வருகிறது. இதை துருஷ்கர்கள், அன்றைக்கு முகலாயர்களை எல்லாரையுமே துருஷ்கர்கள், மிளேச்சர்கள் என்று தான் சொன்னார்கள். துருஷ்கர்கள் இங்கே வந்தாங்க. அவங்க இந்த சிலையை, இந்த கோயிலை அழிச்சாங்க. இந்த மூலவரை அவர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். டெல்லி சுல்தான் கிட்ட, தில்லீஷன் என்ற பெயரை யூஸ் பண்ணுறாரு. தில்லி சுல்தான் என்ற வார்த்தை என்ற தில்லீஷன் அவன்கிட்ட அது இருக்கிறதுன்னு உடனே நான் போகிறேன் என்று நடந்தே அவர் போகிறார். டெல்லிக்கு போய் அந்த போய் பார்க்குறாரு அவர். அவன் அந்த இவ்வளோ வயதானவர் ஒருத்தர். அப்போ அவருக்கு போகிறப்ப நம்முடைய அந்த பரம்பரை இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா 80 வயசுக்குன்னு இருக்கும். இவ்வளோ வயதான ஒரு பெரிய நல்ல ஆஜானுபாகுவாக அவர் இருப்பார். ஒரு காவி உடை தெரிவித்த சன்னியாசி கேட்கிறாரு. அதனால் அப்படியா, சரி ஒழிஞ்சு போகுது, ஒரு சிலை தானே கேட்குறேன், இதோ இந்த ரூமில் இங்கே தான் சிலை வச்சுருக்கேன், உங்களுக்கு வேண்டுங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் சொல்கிறார். அங்கே போய் பார்த்தோன்னா எந்த சிலை, நிறைய சிலை இருக்குது, இது நம்முடைய சிலைன்னு தெரியல. அப்போ சப்பத்குமாரா என்னிடம் வா என்று ஒரு பெரியாழ்வாருடைய பாசுரத்தில் ஒரு பாசுரம் பாடுறாரு. அப்போ இந்த விக்கிரகம் தானாகவே அவரை நோக்கி வந்ததாக சொல்லப்படுகிறது.
உருண்டு வந்தது. உண்மையாகவே அந்த தெய்வீகம் இதனால விக்கிரகம் ஆச்சரியமாக போய் எடுத்து அந்த டெலிஷனுக்கு ரொம்ப அபூர்வ ஒரு வினோதமான கதையாக ஒன்று கண்ணுக்கு நேரம் பார்க்குறாருன்னு எடுத்துக்கொண்டு போயிடுங்கன்ற. சரி இதை வந்து எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாலும் தெரியுது அந்த விக்கிரகம் அந்த தில்லீஷனுடைய மகள் அதை வச்சு இத்தனை விளையாடிட்டு இருக்காங்க. தனக்கு மிகவும் பிரியமான ஒரு விக்கிரகமாக அது அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வராங்க. இவர் அங்கேருந்து எப்படியாவது அதை காப்பாற்றப்படணும்னு ஒரு பல்லக்கில் வச்சு அந்த சமயத்தில் தான் அந்த காட்டில் இருக்கிற காட்டுவாசிகள்லாம் வந்து இவருக்கு உதவி செய்வாங்க. அதாவது நான் எப்படியா அவளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டேன். அவரை தான் இவர் திருக்குலத்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் ராமானுஜருடைய வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று அவர்களுக்கு திருக்குலத்தார்னே பெயர் வைக்கிறார். அதை வச்சு அவங்க வராங்க மேற்கொண்டு. என்ன பிரச்சனைனா அது நடந்தது 11ஆம் நூற்றாண்டு. அப்பொழுது முகலாயர்கள் அங்கே வரவில்லை என்பது திரு நாகசுவாமி அத்தனை பேருடைய கருத்து. முதலாக தென்னிந்தியாவிற்கு முகலாயர்கள் வந்தது 14ஆம் நூற்றாண்டு மாலிகாஃபூர். அப்போ இப்பொழுது யார் வந்தது? அப்பொழுது யாருமே வரலை. அதனால் இதை ராமானுஜ புராணம் என்றார். இல்லை, இது ராமானுஜ இதிகாசம் என்றால் இது இவ்வாறு நடந்தது உண்மை என்று இந்த இரண்டு விஷயங்களும், அதாவது அந்த அரசன் குலோத்துங்கன் அல்ல, அவன் யார், இது வந்து யார் வந்தார்கள் என்பதை நான் இதில் நிரூபித்திருக்கிறேன். காலகட்டத்தில் அது குலோத்துங்கன் அல்ல, அது அதிராஜேந்திரன். அவன் வந்து ஹிஸ்டரியிலேருந்து வரலாற்றிலிருந்தே மறைக்கப்பட்டவன். அதாவது அவர்களுக்கே பிற்காலத்தில் வந்தவர்களுக்கு இப்படி ஒரு காரியம் செஞ்சவன் அவனை நம்ம வச்சுக்கூடாது. அது முக்கியமானது என்னன்னா அவன் சிவனோட இதுக்காக காளாமுக காபாலிகர்கள் அப்பொழுது மிகவும் ஆட்சி விரும்பி இருந்தது. அவர்கள்தான் இந்த சிவம் வைணவருக்கு இப்போ கூட அந்த சிவ வைணவ சண்டை என்பதுமே சைவர்களும் வைணவர்களும் சண்டையிடவில்லை. காளாமுகர்கள் எங்கே போனாலும் இப்போ காஞ்சிபுரத்தில் 6 கோயில்களை அவர்கள் திவ்ய தேச கோயில்களை அமைத்தார்கள். அதனால் அதை வந்து நம்ம சிவனுடைய எல்லா இடத்துலையும் இப்போ விஷ்ணு கோயில் இருக்கிற இடத்துல உடனே சிவன் கோயில் இருக்கும். அதையெல்லாம் செய்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிற விஷயங்கள். இதனால் காஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் எப்படி வந்தது அதே மாதிரி இது மட்டுமல்ல, ராமானுஜர் கண்டுபிடித்து கொண்டு வந்த இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் திப்பு சுல்தான் வந்து ராமானுஜர் இதை செய்தான் என்று அதையெல்லாம் அழிக்கிறார். அந்த விஷயமும் இதை வருகிறது. ராமானுஜர் தொண்டனூரில் ஒரு ஏரியை அவர் கட்டுகிறார். இந்தியாவிலேயே பழமையான ஆர்ச் டேம் அது, அதையும் அவன் அழிக்கிறான். அந்த விவரங்களும் இதுவரையில் வெளிவராத வரலாற்று விஷயங்கள் இவை அனைத்தும் இது வருகிறது. அதனால் தயவு செய்து எல்லாரும் இதை படிக்கவும் அனைவரிடமும் கொண்டு போய் சேர்ப்பிக்கவும். இதை வெளிக்கொண்டு வந்த அந்த நம்முடைய திரு ஹரன் பிரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தகம் நன்றாக ராமானுஜருடைய கிருபையால் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.